சங்கீதம் 89 அதிகாரம் 21 என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்முடைய கவனத்தை இந்த வசனத்தின் மேல் திருப்பி இருக்கிறார். இது மட்டும்தான் இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா காலங்களுக்கும் எல்லா நாட்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே பர்டிகுலராக இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஏன் எதற்காக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கை நம்மோடு உறுதியாக இருக்கும் என்றால், ஆண்டவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின தாவீதுக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆசைகள் இந்த வேத வசனங்களிலே காணப்படுகிறது. தாவீதை நோக்கி தாவீதுக்கு ஒரு அடைமொழி பெயர் கொடுக்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்லுவோமா? உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு நல்லவர், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னா வந்துருவாங்க. ஆனால் போகிற பாதைகளை நினச்சி ஐயோ அப்பா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒத்து வராது, வந்தால் அற்புதமாக நடக்கும்னு நினச்சேன், என்னென்னமோ நடக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் இடி வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு இயேசுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அரசனாகும்படி தேவன் அழைத்தார். ஆனால் அதற்கு பின்புதான் அவனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தரோடு அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தரை அவன் பிடித்த பிடி விடப்படவில்லை, கர்த்தர் அவனை பிடித்த பிடியும் விடப்படவில்லை. ஆமென் சொல்லுவோமா? எனவே ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆண்டவரோடு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு உடன்படிக்கை வைத்து ஒப்பந்தத்தை தேவன் வைத்திருக்க. ஒப்பந்தம் என்று சொல்வதை விட உடன்படிக்கை, கவனன்ட். ஆண்டவர் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? உன் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி, உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கே ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த ஆண்டு என்ன செய்வேன் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் நான் உடன்படிக்கை பண்ணுகிற தெய்வம் உன் சந்ததிக்கே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். சந்ததி என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அவர்கள் நம்மை போல ஆண்டவரோடு நடந்து அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். ஸோ ஆண்டவர் தாவீதோடு கூட தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அந்த உடன்படிக்கை செய்தவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அப்படித்தானே போட்டிருக்கு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணேன். பாருங்கள், தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நான் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை உயர்த்தினேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்றெல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே தாவீதுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. தாவீதை பார்த்துதான் என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொன்னார். ஆனால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டு என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த கிருபைகளை நமக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தாவீதுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ அதெல்லாம் நமக்கு உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின தேவ பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேணும். இந்த ஆண்டில் ஒருவேளை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதுதான் முதல் காரியம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பலத்தை கொடுப்பதே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களை ஜெபிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர் தான்.
வேத வசனங்களை விளங்கி கொள்ள செய்வது பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுக்குள்ளே நம்பிக்கையை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர் தான். எனவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் கை அவனோடு, யாரோடு? அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படிப்பட்டவனோடு என் கை உறுதியாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்கள் அழைப்புக்கு இன்னும் இணங்காமல், ஆண்டவருடைய அன்புக்கு இணங்காமல் இன்னும் உங்களுடைய பாதையிலே நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்காவது நீங்கள் அவருடைய பிள்ளையாகும்படி உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். உலகத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கலாம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வீட்டிலே மாட்டி மாட்டி ஏமாந்து போயிருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நான் உங்களை அழைக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தாரே, அதே தேவன் தான் மனம் திரும்பும்படியாக நம்மை அழைக்கிறார். இளைப்பாறுதலை தருவதற்கு மட்டுமல்ல, நாம் மனம் திரும்பவும் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கடைசி வரை வருவதில்லை. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் கொஞ்சம் ஆழமான உபதேசங்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்திலே பயப்படாதே திகையாதே என்று சொன்னார். நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னார். கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னார். அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், தெய்வீக சுகத்தை கொடுத்தார். இந்த இயேசுவை பின்பற்றுவது எல்லாருக்கும் எளிதாகத்தான் இருந்தது. ஆனால் இயேசுக்கு இன்னொரு பக்கம் உண்டு. உபதேசிக்கிற ஒரு நல்ல உபதேசகர், சத்தியத்தை போதிக்கிறவர், வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர், வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறவர், பரலோகத்தை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுத்தவர், பரலோகத்தினுடைய காரியங்களை ஓமைகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். பரலோகத்தை குறித்த தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதை தொடர்ந்து பவுலும் நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய கவனத்தை எல்லாம் பரலோகத்தின் பக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் திருப்பினார். இப்படி இயேசு இந்த பூமியிலே அற்புத அடையாளங்களை செய்தாலும் மக்கள் பரலோகத்துக்காக வாழ வேண்டியவர்கள், பரலோகத்தில் போய் சேர வேண்டியவர்கள் என்று கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை சொன்னார். என்னையா இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இந்த இயேசு கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி நல்லா ஜாலியாக செலவழிச்சிட்டு போனான்னா இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழணும், ஒரு கண்ணத்தில் அடித்து அடுத்த கண்ணத்தை காட்டு, இப்படி காட்டு அப்படி காட்டுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத உபதேசம். இவரை யார் பின்பற்றுவான்னு ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு பைபிளில் இது நடந்துச்சுன்னு தெரியுமா? இது பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா? அது முதல் இது கடினமான உபதேசம், இது யார் இதை பின்பற்றுவார் என்று அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இயேசுவன் கண்ணீரை துடைப்பார், கோடி மக்கள் பின்னாடி வருவாங்க. இயேசு உனக்கு அற்புதத்தை செய்வார், கோடி மக்கள் வருவாங்க. நீ மனம் திரும்பு, இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவா, அடப்போயா வேற வேலை இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இயேசு இந்த உபதேசத்தை சொன்னமே அது முதல் நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்களாம். எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. இது கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்றுவார் என்று அது முதல் அவரோடு கூட என்ன செய்யலை, நிறைய பேர் வரலை அப்படின்ட்டு. லூக்கா, இது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எவ்வளவு பேர்? திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட அநேகர் சொன்னா more than 50%, 50% மேல. உதாரணத்துக்கு இயேசு 1000 பேர் பின்பற்றி இருந்தாங்கன்னா எத்தனை பேர் பின்னாடி போயிட்டான்? ஒரு 600 பேராவது பின்னாடி போயிட்டான். அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இயேசுவை நம்பி வர்ற பெரிய கூட்டம் இருக்கு.
ஆனால் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கும்போது, இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும்போது அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு உற்சாகத்துக்காக நாங்கள் சர்ச்சுக்கு வர்றோம், ஒரு நல்ல ஒரு ப்ளஷர் என்ன இருக்கணும், சர்ச்சுக்கு வந்தால் ஒரு ப்ளஷர் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இதமான சூழ்நிலை இருக்கணும். ஆனால் சில சூழ்நிலைகள் பிரசங்கம் நம்மளை தாக்குற மாதிரி, தாக்குறதுக்கு யாரையும் பிரசங்கம் பண்ண மாட்டோம், அந்த பிரசங்கம் உங்களை சரிப்படுத்தும். அப்படிப்பட்ட நேரங்களில் வரும்போது சர்ச்சுக்கு வர்றதுக்கே நமக்கு மனசு வராது. ஏன் அங்கே போனால் கர்த்தர் என்ன செய்யறார், நம்ம கூட பேசுகிறார். அது முதல் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நல்லா கவனிங்க, சீஷர்கள் அநேகர் போயிட்டாங்க, ஆனால் இன்னும் நிறைய சீஷர்கள் இருக்காங்க, கேட்டீங்களா? ஆனால் யாரைத்தான் அவர் நோக்கி கேட்டார்? 12 பேர். ஏன்னா இந்த 12 பேர் தான் அவரோடு எப்பவுமே இருந்தவங்க. அவர் சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க, உறங்கும் போது உறங்குவாங்க, பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணம் பண்ணுவாங்க, தங்குனா தங்குவாங்க, உட்காந்தா உட்காருவாங்க, பேசுனா பேசுவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடிய 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரை நோக்கி நீங்களும், அப்படின்னு அர்த்தம், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். நல்ல கவனிங்க, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றினதுக்கு ஒரே காரணம் உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. ஆமென். பரலோகத்துக்கு நாங்கள் போய் சேர்றதுக்கு வழியை நீங்கள் தானே சொல்லி தரீங்க, உங்களை விட்டு நாங்கள் எப்படி பின்னாடி போக முடியும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அழைக்கப்பட்டவர்கள் என்றால் ஆபத்து வரும் பொழுது ஓடி விடுவார்கள், உபதேசத்தை பொறுக்க மாட்டார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன உபத்திரவம் என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தான் கர்த்தருடைய கை உறுதியாக இருக்குமா? ஆமென். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு என் கை உறுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரோடு அவருடைய கை உறுதியாக இருக்க விரும்புகிறது. ஆனால் அழைப்புக்கு இணங்கி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், இன்றைக்கு உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவத்தை இன்றோடு நான் விட்டு விடுகிறேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து வருவீர்கள் என்றால் இன்றைக்கு அவருடைய கை உங்களோடு கூட உறுதியாக இருக்கும். இன்னும் சிலர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுங்க, தண்ணீர்னால ஞானஸ்தானம் பெறுங்கன்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் எந்த லெவலுக்கு வருவாங்கன்னா, சர்ச்சுக்கு வர்ற லெவலுக்கு வருவாங்க, அடுத்த லெவலுக்கு வர மாட்டாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி பேசினாலே சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இவங்க மதம் மாற்றுறாங்க, ஆளை நம்ம பக்கம் இழுத்துடுறாங்க அப்படின்ட்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நீங்கள் அவருடைய பிள்ளை என்கிற நிலைமைக்கு வருகிறீர்கள். ஆமென். அடுத்து சிலர் அந்த லெவலுக்கு வருவாங்க, அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற மாட்டாங்க. ஐயோ, அதை நமக்கு வேணாம், கையை தட்டுறாங்க, காலை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, உருள்றாங்க, நம்மெல்லாம் டீசெண்டான பீப்புள். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட டீசெண்டான ஆவியானவர். என்னமோ நம்ம தான் பெருசாக, என்னமோ பெரிய வானத்திலேருந்து குதித்த மாதிரி நம்மளாம் டீசெண்டாக இருக்கணும், கைத்தட்டக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அருமையான ஊழியக்காரர், முதல்ல அவர் தான் எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார், உன்னை உலகத்தினுடைய பல நாடுகளில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துவார், உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுன்னு. அப்படிப்பட்ட ஊழியரோடு கூட நான் ஜெபிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர் லுத்தரன் பின்னணியை சேர்ந்தவர், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்பாதவர். எனவே நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல ஜெபம் பண்ணுவார், பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுன்னா அவருக்கு அலர்ஜி. அதெல்லாம் தவள ஆவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்லாம் சும்மா அதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாது அப்படிங்கிறது. ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ரொம்ப ஆவியானவரை பற்றி அவர் ரொம்ப தவறான எண்ணம் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் கேட்காமலே ஆவியானவர் இறங்கிட்டாராம். அபிஷேகத்தை தாங்க மாட்டாமல் மனுஷன் கீழே இருந்தவர் மேலே தூக்கி எறியப்பட்டு வீட்டில் இருக்க பீரோவுக்கு மேலே உட்காந்து அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காராம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், போதாண்டவரே போதாண்டவரே போதாண்டவரே. ஆண்டவர் விடலை, உருட்டி எடுத்துட்டாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன ஊழியம் தெரியுமா? யார் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறாரோ அவங்கள அபிஷேகம் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாமல் வெற்றி வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. அழுது ஜெபம். எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்காது, ஆவிக்குரிய ஜீவன் இருக்காது. அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் அற்பமாக நினைக்கலாம், ஒரு மாதிரி நம்ம டீசன்ட் பீப்புள் இல்லைங்கிற மாதிரி நினைக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறது தான் உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய சக்தி. எனவே அந்நிய பாஷையில் பேசி நல்ல கர்த்தரை துதியுங்கள். அப்படிப்பட்டவனோடு ஆண்டவர் சொல்கிறார், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும்,
என் புயம் அவனை பலப்படுத்தும். எதற்காக ஆண்டவர் பலப்படுத்துகிறார்? அதைத்தான் கீழே உள்ள காரியங்களே பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு உறுதியாக இருக்கும் என்றால், நல்லா கவனிங்க தம்பி, யாராவது இங்கே ஓடியாங்க, மனோஜ் ஓடியா. இப்போ நான் இவனுடைய கையை பிடித்திருக்கிறேன், கேட்டீங்களா? நான் இவனுடைய கையை நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கேன். ஓடுறா, ஓடு. ஏன் ஓட முடியல? நான் கையை பிடிச்சிருக்கேன். சரி, ஏன் கையை பிடிச்சிக்க, ஏன் கையை பிடிச்சிட்டா, ஓடு. ஒரே ஓட்டமா? சரி போ. அவன் என்னை பிடித்திருக்கும் போது அவன் விட்டு விட்டு ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் அவனை பிடித்துக் கொள்வேனால் அவனால் ஓட முடியாது. ஆண்டவர் சார், நீ என்ன பிடிக்க வேண்டாம், நான் உன்னை பிடிக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யார் தான் பிடிச்சது? நம்ம தான் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு வயிற்று வலி வந்துட கூட, ஏன் எனக்கு வயிற்று வலி வந்துச்சு? கேள்வி மேலே கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர்? ஏன்னா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, என் கை உன்னோட உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கை உன்னோட உறுதியாக, நீ நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது. உதைச்சாலும் உதப்பனை தவிர என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இல்லையா? சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சத்துரு அவனை நெருங்குவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கரம் உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்குமானால் பிசாசு உங்களை நெருங்க மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில ஏரியாக்களில் மிகப்பெரிய ரவுடிகள் இருப்பாங்க. மற்றவன்ட்ட ஆச்சா போச்சான வாழை ஆட்டுறவன் அவனை பார்த்தா வாழை சுருட்டிட்டு போவான். பார்த்துருக்கீங்க? வெளியெல்லாம் மீசையை முறுக்குவாங்க, ஓயின்னு ரொம்ப ரவுடித்தனம்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவனோட ஒரு பெரிய ஒரு ரவுடி அங்கே இருப்பான், அவனை பார்த்தா வேஷ்டியெல்லாம் இறக்கி விட்டு வணக்கண்ணே அப்படின்ட்டு போவான். ஏன்னா அங்கே போய் இவர் வாழை ஆட்டவே அடுத்தவங்ககிட்ட தான் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே போனால் வாழை சுருட்டிக்கிட்டு என்ன செய்வார்? பக்கத்தில் போக மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு உன்னை விரட்டுற காலங்கள்லாம் உண்டு, விரட்டுன காலங்கள்லாம் உண்டு. என் கை உன் கூட உறுதியாக இருந்தால் அவன் உன் பக்கத்தில் கூட வர மாட்டான். சொல்லுங்களேன், என்ன செய்ய மாட்டான்? இப்போ என்ன பண்ணுறான்? உங்களுக்கு ஜெபம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, வேத வாசிப்பு இல்லை அப்படின்ன உடனே, என்ன தோஸ்து நல்லா இருக்கேன்னு உங்கள் தோள்லேயே கையை போட்டுக்கிட்டு இருக்கான். உண்மைதானா இல்லையா? ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அவன் நீ நம்மாளியா, நீ நம்மாள் அப்படின்னு இருப்பான். ஆனால் கர்த்தருடைய கை உன்னை பிடித்திருக்கிறதை அவன் காண்பானானா அவன் பக்கத்தில் கூட வருவதற்கு அவன் பயப்படுவான். நியாயக்கேட்டின் சத்துரு அவனை நெருங்குவதில்லை. ஆமென். சத்துரு நெருங்குவதில்லைன்னா என்னங்க? சாத்தா 2 கொம்பு வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் வரப்போறானா? இல்லை. அவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நெருங்குவதில்லை. சாத்தானுடைய கிரியைகள் என்ன? முதலாவது கிரியை பாவம், பாவம் செய்ய வைப்பான். 2வது கிரியை வியாதிகள், 3வது கிரியைகள் சண்டைகள், போராட்டங்கள். இப்படி நிறைய கிரியைகள் அவனுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கை உன்னோடு உறுதியாக இருக்கும் என்றால் சத்துரு உன்னை நெருங்குவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் உற்சாகம் இல்லையா? ஆமென். இப்போ சாத்தா அவங்களை நெருங்குவதில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு மாதிரி பார்க்குறீங்களே ஒழிய ஒரு பூரிப்பு இல்லையே. பக்கத்தில் உங்களை பார்த்து, சாத்தா என்ன நெருங்க முடியாது. அட ஏன் பயந்து சொல்கிறீங்க? அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், பயப்படாமல் சொல்லுங்க. ஆமென். ஏன் நெருங்க முடியாது? கர்த்தருடைய கை என்னோடு கூட உறுதியாக இருக்கிறது. என்னை படைத்த தெய்வம் என் ஆண்டவர் இயேசு என் கையை பிடித்து கொண்டிருக்கிறார். யாக்கோபை நோக்கி யாக்கோபுடைய வலது கரத்தை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, யாக்கோபே நீ பயப்படாதே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வந்தது, யாக்கோபுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வந்தது. ஆனால் கர்த்தர் முதல்ல என்ன செய்வார்? கையை பிடிச்சிருவார். நான் அவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டார்னா பிசாசு பக்கத்தில் வரமாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெல்லை ஜெபராஜ் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரர், எவாஞ்சலிஸ்ட். அவர் அப்படி கீழே குனிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படி நிமிந்தாருன்னா முகம் பிரகாசம் இருக்கும், கண்ணெல்லாம் அப்படி கோவப்பழம் மாதிரி சகப்பாக இருக்குமா, அந்த அபிஷேகத்தில் நிரம்பி.
அவர் எங்காவது கிராமங்களில் ஊழியம் சேருக்கு அப்படி புல்லட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா 30-40 கிலோமீட்டருக்கு முன்னாடி அடுத்து இருக்க பேய் அலறுமா, ஐயோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டானே அப்படின்னு அதில் அலறுமா. அந்த அளவுக்கு வல்லமையான ஊழியக்காரன். ஒரு நாள் அவர் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த மோடி வித்தை செய்கிறவன் அங்கே இருந்திருக்கிறான். இவர் என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் நின்றுருக்கார். இவர் ஒரு ஊழியக்காரர். அங்கே பார்த்த உடனே மனுஷனை படுக்க வச்சு கத்தியை வச்சு குத்தி ரத்தம் வர்ற மாதிரி பண்ணி எல்லாம் சொல்லி மோடி வித்தை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க இல்லாட்டி ரத்தம் கக்கி செத்து போவ அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து போய் எல்லாம் பயந்து போய் என்ன செய்யலாம் போட்டுக்கிட்டாரு. இவர் மட்டும் அப்படி நின்று பார்த்துட்டாரு. நீயும் போட்டுரு இல்லாட்டி ரத்தம் கக்கி செத்துருவ. நான் போட முடியாது அப்படின்னு இருக்காரு. நான் போட முடியாது. நீ போட முடியாதா? சக்கமா உன்னை கொன்றுவா அப்படின்னு இருக்காரு. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்கான், சக்கமா அப்படின்னு இருக்கான். மேலே ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு இவர் அப்படியே மேலே பார்த்தாராம். மேலே ஒரு குரங்கு உட்காந்துருந்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? இவர் பார்த்தாராம், வந்த உன்னை தொலைச்சி போடுவேன். அது வரல. அது அவங்க அந்த பிசாசுடைய ஆவி வந்த உன்னை தொலைச்சி போடுவேன் இருக்கார். அது அங்கே இருந்துட்டு வர மாட்டேங்குது. ஏன்னா இவர் யாருன்னு தெரியும். இவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். இவன் கூப்பிட்டு பார்க்குறான். மற்றவங்க கண்ணுக்கு தெரியல, இவர் கண்ணுக்கு தெரியுது. கூப்பிட்டு பார்க்குறான். கடைசியில் சொன்னா, ஐயா தயவுசெய்து என்னை விட்டு போயிடு, என்னை விட பெரியவர் உங்ககிட்ட இருக்கார், நீ போயிடு அப்படின்ட்டானா. சரி, இவர் வீட்டுக்கு போயிட்டார். நைட்டு படுத்திருக்காரு. ஜன்னல் கதவு திறந்துருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த குரங்கு வந்து உட்காந்துருக்கு. வந்து இவர் பக்கத்தில் வந்திருக்கு. இவர் இயேசுவின் நாமத்தினால் அப்படி இருக்கார். ஒரே ஓட்டம் ஓடிடுச்சான். திரும்ப அவன் சொன்னான், அவனை கொல்லாமல் வரக்கூடாது அப்படின்ட்டு. கடைசியில் இங்கே வந்திருக்கு. இவரை பார்த்தமே இவர் ஜெபம் பண்ணி போனமே நேராக போய் அந்த மந்திரவாதியை ஓடுறாரா அரைஞ்சதான். இன்னொரு தடவை அங்கே போச்சுன்னா ஒன்றை கொண்டுருவேன் அப்படின்ட்டு. அலையிலே சொல்லுவோமா? சத்துரு அவனை நெருங்குவதில்லை. எந்த பில்லி சூனியம், எந்த மந்திரம், எந்த தாயத்து, எத்தனை மந்திர மாயங்கள் உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் உன்னோடு உறுதியாக இருக்கும் என்றால் எதுவும் உன்னை தொட முடியாது. சத்துரு அவனை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இரண்டாவது ஒடுக்குவான். நெருங்குவது ஒன்று, ஒடுக்கிறது. பொருளாதாரத்திலே பல நஷ்டங்களை வர வைத்து நம்மை நெருக்கி ஒடுக்கி போட்டு விடுவான். சரீரத்தில் வியாதி போராட்டங்களை கொடுத்து நம்முடைய சரீரம் ஒடுங்கி போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை இனிமேல் அவன் ஒடுக்குவதில்லை, உன்னை நெருங்குவதில்லை, அவன் இனி உன்னை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, நல்ல கவனிங்க, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தம் இதுதான். இதுவரை உங்களை மடங்கடித்த சத்துருவை உங்களுக்கு முன்பாக மடங்கடிக்க பண்ண என் தேவன் வல்லவராயிருக்கிறார். எந்தெந்த விதங்களில் சத்துரு உங்களை மடங்கடித்தானோ இன்றைக்கு அதே சத்துரு உங்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவான். ஒரு காலத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு கர்த்தர் தாவீதை எழுப்பினாரோ அன்றைக்கே பெலிஸ்தியர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இனி நம்மை மேற்கொண்டவர்கள் இனி நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் அவர்களை மடங்கடிக்க போகிறோம். அலுவலகமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில், பள்ளிக்கூடத்தில், படிக்கிற இடத்துல, எந்த இடமா இருக்கட்டும், யார் உங்களை மடங்கடித்தார்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து. 22ஆம் வசனத்துக்கும் 23ஆம் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சத்துரு அவனை நெருங்குவதில்லை என்று சொல்லும்போது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் இதை பிசாசுக்கு ஒப்பாக சொல்லலாம். இது நேரடி வியாக்கியானம் அல்ல, ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமை பிரசங்கம் தான். சத்துரு என்று ஒருமையில் சொல்லும்போது அது பிசாசை குறிக்கலாம். சத்துருக்களை என்று சொல்லும்போது அந்த பிசாசினால் ஏவப்பட்டு வருகிற அசுத்த ஆவிகள் அல்லது பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு நமக்கு எதிராக வருகிற மனிதர்கள். ஆமென். ஸோ பிசாசு எப்பவுமே நேரடியாக வரமாட்டான், ஆட்களை அனுப்புவான் அல்லது ஆவிகளை அனுப்புவான். ஆவிகளை யாரிடத்தில் அனுப்புவான் என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல பலமாக இருக்கவங்கள, இவங்க எத்தனை மனுஷங்க சண்டை போட்டாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஆவிகள் அனுப்புவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தா ஆவி அனுப்பிடுவானோ பிசாசு. சிலருக்கு இப்போ ஆவின்னு சொல்லும் போதே ஐயோ பாஸ்டர், அதுவும் நீங்கள் விடியறதுக்கு முன்னாடியே அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி தான் வீட்டுக்கு போகிறது? ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் சோறு வடிக்கும் போது வர்ற ஆவியை பார்த்தே பயப்படுற ஆட்கள் இருக்காங்க. ஆவி அடிச்சிருச்சு.
ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஆவியும் உன்னை தொட முடியாது. நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை. அப்படின்னா கர்த்தர் உங்க கையில் அருவாளை கொடுத்துட போறாரா, இல்ல கர்த்தர் அருவாளை எடுத்து வெட்ட போறாரா? இல்லை. அதாவது அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். இதற்கு முன்பாக 2014ஆம் ஆண்டுல உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை மடங்கடித்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் இனி எழும்ப முடியாதபடி கர்த்தர் அவர்களை தள்ள போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் முதல் காரியம், சத்ரு நம்மை நெருங்க முடியாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை உறுதியாக பிடிச்சா சாத்தான் நெருங்க முடியாதுன்னு சொல்லுங்க. நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உன் சத்ருவை உனக்கு முன்பாக கர்த்தர் மடங்கடிப்பார் என்று சொல்லுங்கள். உங்களை பகைக்கலை வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய உண்மை உன்னோடு இருக்கும். கர்த்தர் நிமித்தம் உன் கொம்பு உயரும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவான். கர்த்தருடைய கை நம்மோடு கூட உறுதியா இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், முதலாவது பாதுகாக்கக்கூடிய ஆசீர்வாதம். 22, 23, 24 வசனத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய கை நம்மோடு கூட இருக்கும் என்றால் நமக்கு பாதுகாப்பு தரும். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இரண்டையும் சேர்த்து வாசிக்கலாம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். நல்ல கவனிங்கள். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் சேகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் வழியிலே பாதுகாப்புக்காக நான் யாரையுமே கேட்கல. ஏன்னா கர்த்தருடைய கரம் என் மேல இருந்தா எந்த சத்துருவை என்னை நெருங்க முடியாது என்பது அவனுடைய விசுவாசம். ஆமென். வழியிலே சத்துரு, அப்படித்தானே போட்டிருக்கு, சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அதாவது உலகத்தினுடைய ஒத்தாசையை கேட்க நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தால் சத்துருவை நான் விளக்க தேவையில்லை, சத்துரு என்னை கண்டு விலகி போய்விடுவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அந்த விசுவாசம் எஸ்ராவுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா எஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் உறுதியா இருந்தபடினால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துச்சு. தேவ பிள்ளைய 2015ஆம் ஆண்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட உறுதியா இருக்கும் என்றால் உங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாதுகாப்பு உணர்வு வரும்? என்னை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் மடங்கடிக்க முடியாது, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை சொல்லுங்களா, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அப்போ அந்த பாட்டு உண்மையாங்கிறத நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது எப்போ உண்மையாகும்? கர்த்தருடைய கரம் என்னோடு கூட உறுதியாக இருக்கும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இரண்டாவதாக கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கும் என்றால் முதலாவது எனக்கு பாதுகாப்பு உணர்வு வரும். ஏனென்றால் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று. இரண்டாவதாக எனக்கு ஒரு தைரியம் வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் திடன் கொண்டு கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால். நல்லா கவனிங்க. எஸ்ரா பிரயாணம் பண்ணி எருசலேமில் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது பரலோகத்திலிருந்து பெரிய கை அவன் மேலே இருந்தது யாராவது பார்த்தாங்களா? இல்லை. கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறது என்பது கண்களினால் கண்டு விசுவாசிப்பதல்ல, அது உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. என்னைக்காவது ஃபாதர் பெர்க்மன்ஸ் மேலே ஒரு கரம் இருந்ததை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும்
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின தேவ பிள்ளைகளுக்கு அல்லது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் எப்பொழுதுமே உறுதியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தைரியமா சொல்லலாம், கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறது, எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் தைரியமாயிருப்பேன், திடன் கொள்ளுவேன். 139 சங்கீதம் 10 வசனத்தை வாசிங்கள். 139 சங்கீதம் 10 வசனம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். எங்க? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நல்ல கவனிங்க. சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் என்று சொல்லும்போது உலகத்தினுடைய ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கை என்மேல் இருந்தால் வழி தெரியாத இடத்திலும் ஆழமான பகுதியிலும் திக்கு தெரியாத காட்டிலும் கர்த்தருடைய கை என்னை நடத்தக்கூடிய கையாக இருக்கும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை என்னோடு உறுதியாக இருக்கும் என்றால் முதலாவது எனக்கு கிடைக்கக்கூடியது பாதுகாப்பு உணர்வு. இந்த 2015 ஆண்டு முழுவதும் உங்களுக்குள்ள ஒரு 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 செக்யூர் ஃபீலிங் வரணும், ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும். ரெண்டாவது உங்களுக்குள்ள தைரியம் வரணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் எனவே பயமில்லை என்கிற தைரியம் வரணும். மூன்றாவது கர்த்தருடைய கை என் மேல் இருக்கிறபடியால் அவர் என்னை வழி நடத்துவார். எல்லா பாதையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். எஸ்ராவின் புத்தகம் 7 அதிகாரம் 6 வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவனுடைய கரம் என் மேல் இருக்கும் என்றால் என் வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு தேவையோ அதையெல்லாம் அந்த கரம் எனக்கு கொடுக்கக்கூடிய கரமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடினால் ராஜா அவன் கேட்டது எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க தேவை சந்திக்கப்படணும். ஒரு எம்எல்ஏவோட கரம் என் கூட இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு எம்பியோட கரம் எப்படி என் கூட இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் கை என் கூட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த கையெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க. விட்டுட்டு போகாத ஒரே ஒரு கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கை மட்டும்தான். அந்த கை உங்களோட இருந்துச்சுன்னா நீங்கள் ராஜா கையை பிடிக்கணுங்க தேவையில்லை, ராஜா அவங்கள கூப்பிட்டு கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. அவங்கள கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. நான் சொல்கிற வார்த்தையை எழுதி வச்சுங்க. ரோட்டில் போகிறவங்க கூட என்ன செய்வான், உங்களை பார்த்து கொடுத்துட்டு போவான். கர்த்தர் ஸ்தோத்திரம்டாக ஆண்டவர் கொடுக்க வைப்பார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தருடைய கரம் மட்டும் உங்கள் மேலே உறுதியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நேரடியான அர்த்தத்தை விட அதில் சொல்லப்பட்டதான அர்த்தத்தை நீங்கள் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜமுடி என்பது ராஜாக்கள் அணியக்கூடிய ஒரு முடி, அப்படிதானே? ராஜமுடி. அலங்காரமான கிரீடம் என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கிரீடம். அப்படின்றால் கர்த்தருடைய கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். கர்த்தருடைய கையில மட்டும் நீங்க இருங்க. அவரை காக்கா பிடிக்கலாமா? இவரை எந்த காக்காயும் பிடிக்காதீங்க. கர்த்தர் சோத்திரம், கர்த்தரை மட்டும் பிடிங்க. இன்னைக்கு காக்கா பிடிச்சே முன்னேற கூட்டம் இருக்கு. அந்த முன்னேற்றம் கடைசி வரைக்கும் நிலைக்காது. அவரை பிடிக்கலாமா, இவரை பிடிக்கலாமா? திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய கை உங்களை பிடிக்கட்டும். நீங்க பிடிக்காதீங்க, விட்டுட்டு ஓடிடுவீங்க. பிரச்சனை வரும்போது விட்டு ஓடி, ஆண்டவரே என்னை பிடிச்சிங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் பிடிச்சிட்டாருன்னா உடும்பு பிடிப்பார். உடும்பு தெரியுமா? பிடிச்சா என்ன செய்யாது, விடாது. கர்த்தர் சோத்திரம். ஆண்டவர் உடும்பு பிடிச்சாருன்னா தப்ப முடியாது. அவர் கை உறுதியாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம். கர்த்தருடைய கையில் நம்ம இருந்தோம்னா காணாம போக மாட்டாங்க. அப்பா கையை பிள்ளை பிடிச்சின்னா கூட்டத்தில் எங்கேயாவது வேடிக்கை காட்டுறதை பார்த்தா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போயிடும். அப்பா கையை பிடிச்சிருந்தானே, ஏய் அங்கே போகாத, நீ தொலைஞ்சு போவன்ட்டு இழுப்பார். கர்த்தர் கை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, அவர் உங்கள் கையை பிடிச்சாருன்னா நீங்கள் தொலைஞ்சு போக மாட்டீங்க. ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு பின்வாங்கி போக மாட்டீங்க. முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் என்ன நடக்கும்? பாதுகாப்பு உணர்வு. ரெண்டாவது தைரியம். மூன்றாவதாக வழி நடத்துவார். நான்காவதாக தேவைகள் சந்திக்கப்படும். ஐந்தாவதாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார்.
ராஜமுடி ராஜாக்கள் அணியக்கூடியது, கிரீடம் ராஜாக்கள் வைக்கக்கூடியது. நீ கர்த்தருடைய கையில் ராஜமுடி. வேற ராஜாவை குறித்து சொல்லப்படவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜமுடியை போல கர்த்தருனை உயர்த்துவார். ஒரு கிரீடத்தை வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கர்த்தருனை வைப்பார். அப்படி என்றால் உன் மதிப்பு உயரும். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டமோ அதே இடத்துல ஒரு மதிப்பு மிக்க மனுஷனான கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவர். எனவே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். தண்ணீர் இல்லாமல் நாங்கள் சாக போகிறோமே என்று 3 ராஜாக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கின உடனேயே வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன நடக்குதுங்க? வெளிப்பாடுகள், தேவைகள் சந்திக்கப்படுவதற்குரிய வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய கை உன்மேல் இருக்கும் என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையினுடைய தேவைகள், மற்ற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமீன் சொல்லுவோமா? இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போகிறோமோ, எப்படி நடக்குங்கிற வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு இன்னும் பசுமையாக என் மனசில் ஞாபகம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னால் தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியும். தேவைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தருடைய கரம் இறங்குது, அந்த தேவை எப்படி நடக்கும், கிடைக்கும் என்கிற வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கிறார். ஆரம்ப நாட்களில், ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, மத்தியானம் சாப்பாடு ஆக்கிறதுக்கு அரிசி இல்லைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அப்போ வர்ற வருமானம் ஒரு காணிக்கை பெட்டி திறந்து பார்த்தா 15 ரூபா 20 ரூபா இருக்கும். அந்த ஒரு வாரத்தை அந்த 15 ரூபா 20 ரூபாயில் ஓட்டணும். சில வாரங்களில் 20 ரூபா 30 40 ரூபாயெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி எங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான சூழ்நிலையில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, என்ன பண்ணலான்னா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, மதியம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்கள் எங்களை பட்டினி போட மாட்டேங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணும்போது வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு கையில், ஒரு பெண்ணினுடைய கையில் 100 ரூபா தாளாக மடித்து என் கையில் காணிக்க கொடுக்குற மாதிரி ஆண்டவர் காட்டினார். அந்த நாட்களில், ஆரம்ப நாட்களில் வீடுகளுக்கு போனால் நான் காணிக்க வாங்க மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனையில் தான் ஊழியத்தை செய்தேன். கர்த்தர் நேரடியாக எனக்கு கொடுக்கணும், அப்படி தான் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். நான் உடனே மனைவிட்ட சொன்னேம்மா, ஒரு 10 கிலோ அரிசி வாங்குற மாதிரி பையை எடுத்துகிட்டு வான்னு. உடனே அவங்க கேட்டாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்களா அப்படின்ட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு மறந்து போயிருக்கோம், எனக்கு அந்த சூழ்நிலை எனக்கு மறக்கலை. பணம் வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னு சொன்னீங்களா? இல்லை, கர்த்தர் கொடுத்துட்டாரு, வரும்போது அரிசியோடு வருவோம். போனோம். ஃபஸ்ட்டு நேராக போனோம், விசிட்டிங் போனோம், ஜெயமணி சிஸ்டர் வீட்டுக்கு போனோம். அன்றைக்கி இருந்த 10 வீட்டை சுற்றி வரதான் எங்கள் வேலை, வேறு என்ன வேலை? இன்றைக்கி 2 மாதம் ஆச்சு பாஸ்டர், 3 மாதம் ஆச்சு பாஸ்டருங்கிறீங்க. ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, விசிட்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு 10 வீட்டை தான் திரும்ப சுற்றி வரணும். போனோம். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு கவர் கொடுத்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க கொடுக்கவும் மறந்துருக்கோம். பாஸ்டர் சிஸ்டர், என்ன புதுசாக காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க? நான் தான் காணிக்க வாங்க மாட்டேனே அப்படின்னு. இல்லை பாஸ்டர், இன்றைக்கி ஜூலிக்கு பிறந்தநாள் காணிக்கன்னு ஒரு 100 ரூபா கவரில் போட்டு கொடுத்தாங்க. அது ஜூலிக்கும் தெரியாது. ஏன்னா நடந்த பாதை நாங்கள் தானே, எங்களுக்கு தான் அது பசு மரத்தாணி போல் உள்ளத்தில் இருக்குது. சரி தோத்துறோன்னு. அப்போ என் மனைவி கேட்டாங்க, இதுதான் கர்த்தர் சொன்னதான்ட்டு. இல்லை, இவங்க கவரில் கொடுக்குறாங்க. கர்த்தர் காட்டினது கவர் இல்லாமல் 100 ரூபாயாக காட்டினார். கர்த்தர் சொன்னார்னா அப்படியே தான் செய்வார். அல்லேலூயா. உடனே போனோம். அடுத்து இங்கே டிகேஎஸ் நகரில் ஜெயசீலன்னு உள்தாள்னு ஒரு சிஸ்டர் குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் வந்தோம். அவங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி முடிச்சோமே, பாஸ்டர் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு காணிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன புது பழக்கம் காணிக்க? இல்லை பாஸ்டர், நாங்கள் இந்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு வர முடியாது, அதனால் தசமபாகத்தை வீட்டில் வச்சுட்டு போக மனசு இல்லை, அந்த தசமபாகத்தை உங்கள்கிட்ட கொடுக்க வந்தோன்ட்டு கவர் இல்லாமல் 100 ரூபா தாள் ஒரு 4-5 தாளை சுற்றி என் கையில் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், இதுதான் கர்த்தர் சொன்னது. போகும்பொழுது 10 கிலோ அரிசியை வாங்கிட்டு போனோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் வெளிப்பாடுகள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சொல்லுவேன் என் மனைவிட்ட, கேட்டுக்குங்க. திடீர்னு சொல்லுவேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது,
கர்த்தரை ஆவியில வெளிப்படுத்திட்டார். நம்முடைய தேவைகள் சந்திக்கும். ஏதோ ஒரு பெரிய தொகை நம்மளை தேடி வருது. நான் எப்பெல்லாம் சொல்லணும் அப்பெல்லாம் நடந்திருக்கு. எப்பெல்லாம் இதை நான் தெளிவாக சொல்லணும் அப்பெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும். நான் உங்களை மாதிரி பலவீனமான மனுஷன்தான். ஆனால் ஒன்று நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். விசேஷத்துக்கு கிருபையை கொடுத்துருக்கார். உங்களை விட பெரிய அறிவு எனக்கு கிடையாது, பெரிய அனுபவம் கிடையாது, படிப்பு கிடையாது, பதவி கிடையாது, பணம் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது. நான் பலவீனன் தான், குறைவுள்ளவன் தான், ஆனால் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நான் ஜெபிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய கரம் வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வெளிப்பாடுகள் கிடைத்து விசுவாசிகளுக்கு உடனே போன்ல எச்சரித்த நாட்கள் உண்டு, அவர்களை திடப்படுத்தின நாட்கள் உண்டு, தைரியப்படுத்தின நாட்கள் உண்டு. ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் என்றால் வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாட்டை தேவன் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் ரதத்தில் ஓடுகிறான். எலியா தீர்க்கதரிசி கால்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். எந்த வாகனமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். மழை வரப்போகிறது. அந்த பெரிய மழை அவர்களை தடுத்து விடாதபடி மழைக்கு தப்பும்படி ஓடுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உக்கிர கோபம் வரப்போகிறது பூமியிலே. உலகம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டெக்னாலஜியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய வேகம் அதிவேகமாய் போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்களும் நானும் வெறும் காலிலே ஓடுவது போல தேவனை தவிர வேறு எந்த துணையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் என்றால் இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜி, உலகத்தினுடைய எல்லா விதமான காரியத்தை விட நாம் அதிவேகமாக செயல்பட கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு பிசாசுடைய கையில் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள், டைரக்டர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன திறமைகள் இருக்கோ அத்தனை திறமை உள்ளவர்களும் சத்துருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிறிஸ்துவுக்கு சிங்காசனம் அமைப்பதற்கு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் மேசியா அவனுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வேகமாய் செயல்படுவதை விட நாம் வேகமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ரதங்களிலே போய்கொண்டிருக்கிறான். குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்களிலே வேகமாய் ஆகா போடுகிறான். ஆனால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினால் அவன் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். தேவ பிள்ளையே, உலகம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், கர்த்தருடைய கை உண்மையில் இருக்கும் என்றால் கர்த்தருக்காக நீ வேகமாய் ஓடக்கூடிய, தீவிரமாய் செயல்படக்கூடிய ஆளாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமீன் சொல்லுவோமா? இதுக்கு மேலே கொடுத்தா உங்களுக்கு ஜீரணமாகாது. இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து தொடர்ந்து சில வாரங்களில் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் வெளிப்படுத்தினால் இந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய கை யாரோடு உறுதியாக இருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு, உடன்படிக்கை செய்யப்பட்டவர்களோடு கர்த்தருடைய கை உறுதியாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்கிற மன உறுதியுடையவர்கள். உடன்படிக்கை செய்தவர்கள் என்றால் ஞானஸ்தானத்தின் மூலமாக நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் கை உன்னோடு கூட உறுதியா இருக்கும். அப்படின்னா பாஸ்டர், நாங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, எங்க மேல கர்த்தருடைய கை உறுதியா இல்லையா? நீ அழைப்புக்கு இணங்கி ஒப்பு கொடுத்து என்ன வந்தாலும் ஆண்டவர் தான் என்று உறுதியா இருப்பாயானால் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் உறுதியா இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன? முதலாவது, சத்ரு உன்னை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கை நம்மேல் இருக்கும் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? எனக்குள்ளே ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். எதுக்கு எடுத்தாலும் நான் பயந்துகிட்டே இருக்க மாட்டேன். எவ்வளவு தேவை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த 2015ஆம் ஆண்டு உங்களுக்குள்ள வர வேண்டியது, கர்த்தருடைய கை என் மேல் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். அந்த ஒரு தீர்மானம் வரணும். இரண்டாவதாக, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தால் எனக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு திட நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய கரம் என்னை வழிநடத்தும். நான்காவதாக, தேவனுடைய கரம் என் தேவைகளை எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணும். ஐந்தாவதாக, தேவனுடைய கரம் என்ன செய்யும்? என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும். ஆறாவதாக, தேவனுடைய கரம் எனக்கு வெளிப்பாடுகளை தரும். ஏழாவதாக, இந்த உலகத்தில்
மற்ற எல்லாரை விட ஆண்டவருக்காக அதி தீவிரமாக என்னை கர்த்தருடைய கை ஓட வைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக ஓடலை. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கை அவர்கள் மேல் இல்லை. கர்த்தருடைய கை உங்கள் மேல் இருக்கும் என்றால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, ஆகாவுக்கு முன்பாக ஓடுவீர்கள். அதாவது இந்த உலகத்தினுடைய வேகத்தை மிஞ்சி நீங்கள் கர்த்தருக்காய் செயல்படுவீர்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேல் அமரட்டும், உம்முடைய கரம் என்னை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட நாட்கள் எல்லாம் போதும், நீர் என்னை உறுதியாய் பற்றி கொள்வீராக. நான் உம்மை பிடிக்கிறபடினால்தான் சில நேரங்களில் நானே விட்டு விட்டு ஓடுகிறேன். பயம் வரும் பொழுது விட்டு விட்டு ஓடுகிறேன். சில தேவைகள் வரும் பொழுது விட்டு விட்டு ஓடுகிறேன். இனி அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நான் இடம் கொடுக்காமல் ஆண்டவரே என் கையை தருகிறேன், நீர் பிடித்துக்கொள்ள. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புகிறீங்க? அப்படின்னா உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே என் கரத்தை தருகிறேன். ஓ ஹல்லேலூயா. அநேகருடைய கரங்களை பார்க்குறேன். கரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, கொடுங்க. விசுவாசத்தில் கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என் கையை உங்கள்கிட்ட தரேன்ப்பா, என் கரத்தை உங்கள்கிட்ட தரேன், என்னை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. நான் இது வரைக்கும் பிடிச்சு சில நேரத்தில் விட்டுறேன், ஆனால் நீங்கள் என்னை உறுதியாக பிடிங்கப்பா. நான் விலகி ஓடுனாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்க, நான் விலகி ஓடுனாலும் நீங்கள் என்னை விட மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் உறுதியாக இருக்கும். அவருடைய புயம் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய புயம் எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்தும், பாதுகாக்கும் என்பதை தியானிப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? அருமையான தெய்வ பிள்ளையை, நீ இன்னும் அழைப்புக்கு இணங்காமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த 2015ஆம் ஆண்டிலே இந்த முதல் நாளிலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உனக்காகத்தானே அவர் அடிக்கப்பட்டார், உனக்காகத்தானே கல்வாரி சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், உன்னை மீட்கத்தானே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே. நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னை நாசமாக்கி விடாதபடிக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக உன்னுடைய கரத்தை நீட்டு. ஓ, கர்த்தருடைய அழைக்கிறா, உன்மேல் அன்பா இருக்கிறா. எத்தனையோ தீர்மானங்களை எடுத்து நான் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியாமல் நான் தோல்வி அடைந்தவனா இருந்திருக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவரே, நான் என் கரத்தை கொடுக்கிறேன் என்று நீ வருவாயானால் இனி உன் வாழ்க்கையிலே சத்துரு உன்னை நெருங்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய புயம் உன்னை பாதுகாக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும், கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, உங்க கரம் என்னோடு கூட உறுதியா இருக்கட்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட உறுதியா இருக்கட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்துருவே நீ என்னை நெருங்க முடியாது, என் தேவனுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த 2015ஆம் ஆண்டு முழுவதும் ஒருபோதும் விலகாத நேசர் தம்முடைய வல்ல கரத்தினால் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார். சத்துரு என்னை நெருங்க முடியாது, என்னை ஒடுக்க முடியாது. எல்லா விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஓரி மகாதன் அமர சந்தர் அபதரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சத்துரு நினைச்ச போதெல்லாம் உன்னை தாக்க வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரை உன்னை பிடித்துக் கொண்டபடினாலே இனி உன் பக்கத்தில் கூட வர அவன் பயப்படுவான். கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட உறுதியாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிற அப்படின்னா நான் இனி பயப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் தைரியமாக இருப்பேன். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கிறதுனால பாதுகாப்பு உணர்வு. எஸ்ரா சொன்னா, ஓ துணைக்கு நான் சேவர்களை கேட்க வெட்கப்பட்டேன், ஏன்னா கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடினால வழியில் எனக்கு பயம் இல்லை. கர்த்தருடைய கரம் என்ன நடத்தும். கர்த்தருடைய கையில் நீ கீழே கிடக்கிற வரைக்கும் அருவறுக்கப்படத்தக்க ஒரு முடியாக இருக்கலாம். முடி கீழே கிடந்துச்சுன்னா அது ஒரு அருவறுப்பு. தலைமுடி கீழே கிடந்துச்சுன்னா அது அருவறுப்பு. முதல்ல குப்பை தொட்டியில் தூக்கி போடுவாங்க. ஆனால் நீ கர்த்தருடைய கையில் ராஜ முடியாக இருப்பாய். ராஜாக்கள் அணியக்கூடிய ஒரு அலங்கார பொருளை போல இருப்பாய். அலங்காரமான கிரீடமாக நீ இருப்பாய். அலங்கோலமான உன்னுடைய வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாய் மாறும். கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். திகைக்காத. எப்படி நான் நடப்பேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி நான் நடத்துவேன், திகைக்காத. கர்த்தருடைய கரம் உன்னை நடத்தும். உன் குடும்பத்தை கர்த்தருடைய கரம் நடத்தும். அவர் உன்னை பிடித்திருக்கிறா, அவர் உன்னை உயர்த்துவா, வெளிப்பாடுகளை தருவார். நீ ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கரம் இறங்குனா வெளிப்பாடுகளை கிடைக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹரிபா கபா ரபா சந்தூர தரபா லபா ரபா ரிபி லிபி ரிபல மௌரபா தரபா லபா ரபா. உற்சாகமா உற்சாகமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. தைரியம் வந்துருச்சா? தைரியம் வந்துருச்சா? பயப்படாமல் இருங்க. கர்த்தருடைய கை உங்கள் மேல் இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் இன்னைக்கு பிடித்த தேவன் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு இதைத்தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னாரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன். ரிபஹந்தரபலபரபா. ஆண்டோட சொல்லுங்க, அழைக்கப்பட்டவங்க அநேகர் போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. நாங்கள் யார் இடத்துலப்பா போவோம்? உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, நாதி இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் செய்தியாக எங்களை திடப்படுத்தக்கூடிய, தைரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, நீர் எங்களை உறுதியாக பற்றிக்கொள்ளும். நாங்கள் அணைப்புக்கு இணங்கி வந்து எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற வேலையை மட்டும் சரியாய் செய்து கொண்டே இருக்க கிருபித்தார். மீறி நாங்கள் வெளியேறாதபடிக்கு, உம்முடைய கையை உதறிவிட்டு ஓட நாங்கள் முயற்சி எடுக்காதபடி, உம்முடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபித்தார். இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாக நீர் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.